வாங்கியா இல்ல உங்க மேக்கப் சாமான் வாங்கியா இல்ல உனக்கு பாவாடை வாங்கியா ஜாக்கெட் வாங்கியா இல்ல உள்ள வாங்குவேன் இல்ல எப்படியா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படி நீங்க புக் பண்ண வரீங்க. அது போல வேற யாரா வந்தாங்கன்னா சைடுல பாத்துருவேன். சைடுல அது பார்த்தா அவங்களுக்கு பத்தாது. அதான் உன்னை பார்க்க வந்துக்கிறேன். பெரிய இடத்துல ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்துக்குது. நீ ஊன்னா போதும் அவ்வளவுதான் ஜமாயிச்சுடுவேன். என்ன வீட்டு வேலையா இல்ல பாத்ரூம் கேள்வி அதுல ஆத்திரம் வந்து போதும் எனக்கு. வேற என்ன அது இல்ல பெரிய இடத்துல வந்துக்குது. சரி நீ சொல்றது மட்டும் செஞ்சா போதும். ஒரு நாட்டுக்கு மகாராணி கூட ஆயிடலாம். சத்தியமா என்னடா காமெடி பண்ற? மோ இல்ல சீரியஸ் அப்படின்னா ஆஸ்பத்திரி போறான்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும். போட மாட்டேன். இல்ல அந்த மாதிரி மகாராணி அளவு என்னடா பண்றது நானு? ஓ நீ எதுமா நம்ம தோட்டத்து மட்டும் செஞ்சா போதுமா? சினிமா மாரிமா. ஓ அப்ப கதாநாயகலாம் அவங்களே பெல்ட் அடிக்கணும் எகுறாங்க கிடையாது. அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பா. பாட்டு பாடுறது வாயாச்சுப்பா. அவங்க பாட்டு பாடுறது கிடையாது. சும்மா அவர்தான் அவங்க ஒன்னும் பாட்டு பாடுறது கிடையாது. நான் பாட சொன்னா பாடுவேன். இப்படி நடக்கிறது கூட அவங்க நடக்கிறது கிடையாது. டைரக்ட் சொல்லி கொடுப்பாரு இப்படி நடன்னு. அதனால அவரு இப்படி நடப்பாரு. அது மாதிரி தான் ரொம்ப ஈஸி சினிமா நடிக்கிறது. ஆனா அவனுக்கு ஒரு காட்சி எடுக்க ஒரு நாள் ஆகும். ஏன் போர் அடிக்கும். அது சரியா நடக்க மாட்டாங்க. அவங்க அவர் நடந்து காட்டுவாரு இவங்க நடக்க மாட்டாங்க. சரியா அதெல்லாம் பார்த்து நீ செத்துருவ. நீ ஏன் என்ன சாவு? நீ போய் சாவு. பார்த்துட்டு வந்து தானே சாவுறேன். சரி விடு. இப்போ அந்த இடத்துல பெரிய ஆர்டர் வந்துக்குது. சரியா சரி பேசி வித்துக்கலாமா? எவ்வளவு பணம் ரேட்டு பேசலாமா? நானு இந்த மாட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன். முட்டை போட்டாதான் எனக்கு வரும். குட்டை தான் இல்ல. நான் என்ன பண்ணுவேன் இப்ப தெரு எப்படி பேசுறது? கொஞ்சம் பண்றீங்களா? குட்டியப்பா துண்டு அதுக்கு என்ன ஹெல்ப் வேணா கேளுங்க நான் செய்யறேன். சரிமா சரி அந்த 4 பிஸ்கட் 4 இல்ல 3 தான். எனக்கு கணக்கு ஒண்ணு எத்தா பேசுறாங்க. மாடு என்ன கை வச்சது ஐயோ கட்டுப்படி ஆகாது. கட்டுப்பிடிக்கல ஆமாப்பா சிகரெட் பிடிமா. நல்லா இருக்கா நாத்த அடிக்க ரொம்ப. நான் என்ன சிகரெட் பிடிக்கிறவளா இல்ல பீடி பிடிக்கிறவளா? நீ கட்டுப்பிடினா நான் கொஞ்சம் எப்படி எனக்கு செட் ஆகாது. சரி அப்ப நீயே சொல்லு. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இது ஓகேவா? ஓகே நீ அறிவு பேசுனா சரியா போச்சு. மணி அப்ப நில்லு கூப்பிடுறேன். ஆமா நீ பிறங்க நான் வச்சுங்கிறியா? இல்ல அதான் பார்த்தேன். சரி நான் சொன்னாலு நரம்பு நோய். வணக்கம் ஒரு அடையத்தை போடுறான். அப்படி வாங்க அப்படி வாங்க. அப்புறம் ஆத்திரம் வந்து எனக்கு என்னங்க எனக்கு காலு ஊறுதுங்க. காலு தெரியுது. காலு ஊறுதுன்னா பெரிய இடம் வந்துக்குது பேரு. அதனால தான் ஊறும். ஆமா உன்னை எங்கெங்கோ ஊறும். அது உனக்கு தெரியாது. நீ பேசலாம். அது சொல்லாது எப்படி சொல்லாதா? சரி உன்னை நாடி வந்த காரணம் பேசுகையா. பேசுகையெல்லாம் பேசுக எதுவும் நான் சிரிக்க மாட்டா. தமிழா பெண்ணே எப்படின்னா பேசுறான். வணக்கம் பல முறை சொன்னேன். சபைதான் பாடாண்டியா? பேசுப்பா. நீதான் பாடு. இல்ல நீதான் பாடு. நீ பாடு அவன் பாடு. நீ பாடு எல்லாமே பாடு. உன் பெயர்? எனக்கு கேட்கல. உன் பெயர்? என் பேரு மீனா. என்ன தெரியும்? உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன ஏன் நீங்க நாடி வந்தீங்க? என் மனதுல பெருத்த மனக்குறையா ஹாஸ்பிட்டல் போறதானே? அதான் சொல்லு. சொன்னா என்ன கிட்னி ப்ராப்ளமா? இல்ல சட்னி ப்ராப்ளம். இப்ப நான் பேசிட்டு அது போல பேசுறேன். ஒழுங்கா பேசாண்டா.
வரை பெண்களை எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாண்டா. நல்ல தோல் வெள்ளையா இருக்கு. எல்லாம் நீங்க வெள்ளத்தோலா? எல்லாம் வெள்ளத்தான். கொஞ்சம் ஊசி போடுங்க. சில இடத்த கொஞ்சம் கருப்பா இருக்காது. ஆமா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டது. ஐயோ, குறைனா என்ன? கை பாவனை வந்து ஒய்யா சொல்றா உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? சொல்றா. நான் எதிர்கால பாத்துக்கிறேன். நான் எப்படி பாத்துக்கிறேன்? ஏன்னா ஒரு பொம்மனோட காத்து இப்படி பேச்சுக்கிறாங்க. என் மானம் மூடு மாதிரி பேசுறா. நீ உட்காரா, நீ உட்கார. மானம் எங்கேயும் போவாது, அது அங்கேயே தான் இருக்கும். மானமா ரூம்ல போய் சரி. நான் மேகத்தை போகும்னு சொல்லாத. நீ ஏன்டா நீ போடுறியா? ரூம் போட்டா ஒன்றிடும். நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? நீனா நான் சொல்வது போல் கட்டளவாக செய்து முடிக்க வேண்டாம். டாபர் என்ன? இப்ப போய் என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? யார் எனக்கா? உள்ள இதுக்கெல்லாம் எச்சு வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ண சொல்லுமா? என்ன பண்ண? ஜூஸ் மட்டும் கொஞ்சம் ஜூஸா? சாப்பிட்டாவா? நானே போடுவேன். அந்த இது இல்ல என் பேக்ல மாதுளம் என் பேக்ல வாழைப்பழம் கூட வச்சிருக்கேன். பேக்ல வச்சுக்கிறேன். ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாத்து செய்ய. சரி. என்னங்க கடி ஓடா உள்ள பேக்ல வாழைப்பழம் வச்சுக்கிறீங்க. இது வரா பேக். இதான் பேக். இது முன்னாடி என்ன வாழைப்பழம் வச்சுக்கிறீங்க? ஒண்ணுங்க இந்தமா பேக் இல்ல. ஐயோ, அது என்னதுங்க? அட பொறுப்போக்கு. அவன் பேக் நட்டாங்க வரான். நீ அப்ப நான் பேக்கா? அவன் கேக்குறான். அவன் ஆணுன்னா கூட அவனே சொல்றான். நீ தான் அப்ப ஆணுன்னா அப்ப இவன் என்னடா? நான் யாரு? என் பையில வச்சிருக்கேன். பையிலா? சரி. அது நல்லா பீஞ்சு வைக்கிறேன். மொடுக்குன்னு குடிப்பான். பாக்குறேன் உனக்கு நாளைக்கு வரைய ரசம் ஊத்துற ரசத்தை பார்த்தவன் நான். என்னிடமே வா. இல்ல பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுறேன். அவங்க கூட வந்தா செய்யணும். எனக்கு தேவை உன்னுடைய கை வேலை. சரி சரி, உங்களுக்காக நான் அந்த வேலை செய்யறேன். மறுபடியும் ஆனால் ஆமா. என்னன்னா நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். சரி, அது ரொம்ப நாள் ஆயிடாது. கொஞ்ச நாள்லயே முடிச்சிருவேன். இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க சித்தப்பா கிட்ட நீங்க போயிட்டு இதெல்லாம் மீனா தான் பண்ணா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஓடுறதுன்னா உங்க சித்தப்பனுக்கு ஓடுது. நாளைக்கு நீ சொன்னா உங்க அம்மால உன்ன போட்டு தட்டு போய்க்கினே அதற்கு அவசியமே கிடையாது. மீனா பவளவரி நாட்டில் இந்த கல்லழகின் உடம்பில் உயிர் இருக்க வரை உன்னை காட்டி குடிக்க மாட்டேன். இது உன் மீது சாட்சியா? புறப்படு.